மகளே, நம்மிடம் யாரேனும் 10 வார்த்தைகள் பேசினால் நாம் ஒரே சொல்லில் பதிலளிப்போம். அதுவும் பதில் பேச வேண்டுமென்றால் மட்டும். இந்த அறிவுரைகளை ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக கூறியிருப்பேன் என்றாலும் அது உனது நிலைக்கு பொருத்தமாக இருப்பதால் மேற்கோள் காட்டுகிறேன். உன்னுடைய வீட்டில் எல்லாமே சகஜமாக இருப்பது போலத்தான் தெரிகிறது. ஆனாலும் உன் பேச்சில் குறை காண்கிறார்கள். அவர்கள் பேச்சுக்கு பதில் சொன்னால் பெரியவர்களை மதிக்காமல் பேசுவதாக கூறுகிறார்கள். இதை ஒட்டி பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. பதிலுக்கு நீயும் பேசப்போய் அது பூதாகாரமாக பிரச்சனையாக மாறி உனக்கும் கணவனுக்கும் இடையில் விரிசலை உண்டாக்குவதற்கு பதில் பொறுத்து போனால் நல்லதுதானே. எதுவரை பேசுகிறார்களோ பேசட்டும் என்று அமைதியாக இருந்துவிடு. அப்படி இல்லை, நான் பேசித்தான் தீர்வேன் என்றால் நீ உன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறாய் என்றாகும். பலவீனத்தை வெளிப்படுத்தினால் மற்றவர்கள் முன்னால் நீ பேசப்படும் பொருளாவாய். இது மேலும் மன இறுக்கத்தை கொண்டு வரும். மற்றவர்கள் மத்தியில் உனது மதிப்பும் குறையும். உன்னை பற்றிய மதிப்பீடு செய்ய நீயே வழி செய்து கொடுத்தது போலாகும். இந்த அறிவுரை வீட்டுக்கு மட்டும்தான் என்பதாக எடுத்துக்கொள்ளாதே. அலுவலகத்திலும் கூட இப்படித்தான் நடக்கும். ஜாக்கிரதையாக இரு மகளே. மகளே, யார் என்ன சொன்னாலும் தலையாட்டி கொண்டு பேசாமல் போ. நான் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறேன் என்ற உண்மையை கவனத்தில் வைத்துக்கொள். தாயை பெண் அவமானப்படுத்துவதை பார்த்திருக்கிறேன். மாமியாரை மிக மட்டமாக பேசும் மருமகளையும் மருமகளை பேசும் மாமியாரையும் பார்த்திருக்கிறேன். இதுவெல்லாம் குடும்பத்தில் புதிய விஷயம் கிடையாது. எல்லா இடங்களிலும் நடப்பதுதான். உனக்கு ஒரு நேரம் வரும் வரையில் மிகவும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்பதே எனது ஆலோசனை. காலம் மாறும்போது எல்லாம் தலைகீழாக மாறும். அதுவரை கவனத்தோடு நடந்து கொள் என்றே உனக்கு புத்திமதி கூறுகிறேன். யாரிடமும் நான் சரியாகத்தான் நடந்து கொள்கிறேன் என சுய விளக்கம் கொடுக்காதே. அதை அவர்கள் ஏற்க மாட்டார்கள். தாங்களாக புரிந்து கொள்ளும் காலம் வரும். அப்போது நீ எவ்வளவாக பாதிக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். உன் மீது மதிப்பும் வெகுவாக உயரும். இந்த விஷயம் உனது குடும்பத்திற்குள்ளே நடப்பதால் உறவுகளை ஒதுக்கிவிட முடியாது. அலுவலகத்தில் நடப்பதை தவிர்க்க முடியாது. இரண்டையும் பொறுத்துக்கொள். ஏனெனில் இரண்டுமே ஏதேனும் ஒரு விதத்தில் உனக்கு நன்மை செய்யக்கூடும். உறவுக்காரர்கள் உன்னை பற்றி பேசும்போது அவர்களுக்கு தேனாய் இனிக்கும். அது உனக்கு எட்டியாய் கசக்கும். ஏனெனில் எந்த தவறையும் செய்யாமல் மற்றவர்கள் அவதூறு பேசும் நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாய். உன் முன்னால் நின்று உன்னை பாராட்டி பேசிவிட்டு பின்னால் போய் அவதூறு பேசுவது யாராக இருந்தாலும் அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டிய காலம் வரும் வரை காத்திருந்து ஒதுக்கிவிடு. இன்றைக்கு தாராளமாக கொடுத்துவிட்டு பிற்காலத்தில் அவர்களால் அவமானப்படுத்தப்படும் போது ஏற்படுகின்ற வலி வேண்டாம் எனில் ஆரம்பத்திலேயே கொடுப்பதை கட்டுப்படுத்து. உன்னிடம் சண்டையிட்டு போகின்றவர்களை மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொள், தப்பில்லை. ஆனால் உடனேயே இருந்து கொண்டு உனக்கு பின்னால் பேசுகிறவர்கள் துரோகிகள். அவர்கள் யாராக இருந்தாலும் புறக்கணித்துவிடு. உறவு என்பது கண்ணாடி மாளிகை போன்றது. அதை கல்விட்டு உடைத்துவிட்டு திரும்ப சரி செய்து கொள்ளலாம் என்றால் அது சுலபத்தில் சாத்தியமாகாது. இதனால் தான் உறவுகள் விஷயத்தில் மிகவும் ஜாகிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று முன்னோர் கூறியிருந்தார்கள். வாழும்போது பொறாமைப்படவும் தாழும் காலத்தில் ஏளனம் செய்யவும் இருக்கின்ற எந்த உறவானாலும் அவர்களை விட்டு விலகி உனது வழியை பார்த்து கொண்டு போ. அவர்களுடன் சரிசமமாக நின்று அவர்கள் 10 வார்த்தை பேசினால் நான் ஒரு வார்த்தை பேசுவேன் என பேசாதே. அது உனக்குத்தான் இழுக்காக்க முடியும். இங்கே நீ பேச வேண்டியது எதுவும் இல்லை. பேசினாலும் பயனில்லை என்பதால் தேவையில்லாமல் நேரத்தை வீணாக்காதே. மனதையும் வருத்தி கொள்ளாதே. எல்லா கடன்களையும் அடைப்பதற்கான நல்ல நிலைகளை உண்டாக்குவேன். அதுவரை அவமானங்களை சகித்து கொண்டு வாய் திறக்காமல் மௌனமாக இருக்க வேண்டும் என ஆலோசனை கூறுகிறேன். நீ உன்னை தைரியமாக வைத்துக் கொள்ளும் போதுதான் உன்னுக்குள் தன்னம்பிக்கை வளரும். தன்னம்பிக்கை இருந்தால் முயற்சி பார்த்து விடலாம் என நினைத்து செயல்படுவாய். இனி எது வந்தால் என்ன, முயன்று பார்த்து விடுவோம் என முயற்சி மேற்கொள்வாய். இவ்வாறின்றி தளர்ந்து விட்டாலோ ஆத்திரப்பட்டாலோ இனி என்ன செய்வது என்ற வழியை அறியாமல் தோல்வியடைவது நிச்சயமாகிவிடும். நீ யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நிதானத்தை கடைபிடித்து வந்தால் எளிதில் ஏமாற மாட்டாய். சங்கடமான நேரத்திலும் ஒரு புன்னகையை மட்டும் வெளியிட்டால் உன் உள்ளத்தில் உள்ள புகைச்சல் மறைக்கப்படும். ஏற்ற காலம் வரும் வரையில் கண்டிப்பாக அடங்கியிருக்கத்தான் வேண்டும். இந்த அடக்கம், அமைதி, நிதானம், பொறுமை என்று கூறப்படும். இவற்றை தைரியம் என்ற பாதுகாப்பு அரண் சூழ்ந்து காப்பாற்றி கொண்டிருக்கும். உன்னை இப்படிப்பட்ட அரண் உள்ளவள் என்னும் நிலையில் வைத்து பார்க்கவும் நீ வீட்டிலும் வெளியிலும் வெற்றி பெற்றவளாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையாலும் நான் உனக்கு இத்தகைய பாடங்களை கற்பித்து தந்திருக்கிறேன். கவனமாக கையாள் மகளே. ஓம் சாய்ராம்.